பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 2வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ என்பதாக. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம், ஸ்விஃப்ட் ஷீ கேமல் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யூதாவின் ஜனங்களை பார்த்து, நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் என்று கர்த்தர் கடிந்து கொண்டார். அவர்களுக்கு துவக்கத்தில் கர்த்தர் பேரில் பக்தியும் நேசமும் காணப்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். உயர்குல திராட்சை செடியாக நாட்டப்பட்டவர்கள் காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனார்கள். அதோடு கர்த்தருக்கு முகத்தை அல்ல, தங்கள் முதுகை காட்டி அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். அவர்களுடைய தாறுமாறான நிலையற்ற பாவத்தின் வாழ்க்கையை கண்ட கர்த்தர் அவர்களை தாறுமாறாய் ஓடுகிற ஒரு பெண் ஒட்டகத்தோடும் தங்கள் இச்சையின் வரியிலே காணப்படுகிற ஒரு காட்டு கழுதையோடும் ஒப்பிட்டார். இந்நாட்களிலும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையானது தாறுமாறாக காணப்படுகிறது. ஒழுக்கம் இல்லாதவர்களாகவும், நேர்மை இல்லாதவர்களாகவும், உண்மை இல்லாதவர்களாகவும், பரிசுத்தம் இல்லாதவர்களும் கர்த்தருடைய வழியில் நடவாதவர்களாகவும் காணப்படுகிறார்கள். சபைக்குள் தான் இருப்பார்கள், ஆனால் வாழ்க்கை தாறுமாறாய் காணப்படும். ஊழியம் செய்வார்கள், ஆனால் வாழ்க்கை செம்மையாய் இருப்பதில்லை. தன் வழிகளில் தாறுமாறானவன் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறான் என்ற நீதிமொழி 14:2 படி கர்த்தரை அலட்சியம் பண்ணி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள். ஆகையால் தாறுமார்களை விட்டு அவருடைய ஜனங்கள் விலக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்றும் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று எழுதினார். அப்படிப்பட்ட கொடிய காலமாக இக்காலம் காணப்படுகிறது. தேவ பக்தியின் வேஷம் எங்கும் காணப்படுகிறது, ஆனால் தேவ பிரியராய் காணப்படாதபடி சுகப்போக பிரியராய் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் காட்டுகிற உத்தமமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். உங்கள் காரியங்களை எல்லாம் நீதியாய் செய்யுங்கள். நீதியுள்ள நியாயாதிபதியாகி ஆண்டவருக்கு முன்பு ஒரு நாள் நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்கள். பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் உங்கள் சகல காரியங்களையும் காண்கிறது என்ற உணர்வோடு வாழுங்கள். எல்லா தாறுமார்களையும் உங்களை விட்டு முழுவதுமாய் அப்புறப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். அப்பா, உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தாறுமாறுகளை விட்டு நல்லொழுக்கத்தோடும் உத்தம இருதயத்தோடும் உம்மை பின்பற்றுவதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. எங்கள் தேவன் நீர் நீதிபரர். ஆகையால் இவர்களும் நீதிக்குரிய காரியங்களை செய்யும்படிக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது உன்னதங்களுக்குரிய பூமிக்குரிய சரீரத்துக்குரிய எல்லா நன்மைகளினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.